பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். நம்ம முதல் வருடத்துடைய ஒழுக்கத்தின் பாடத்தில் நம்ம பேஜ் நம்பர் 285 கல்விக்காக முயற்சிப்பது உழைப்பது என்கின்ற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா பலன் தரும் கல்வியை பெறக்கூடிய வழிகளை குறித்து நம்ம பார்த்தோம். பலன் தரும் கல்வியை எத்தனை வழிகளில் நம்ம பெற்றுக்கொள்ளலாம், அந்த கல்வி எப்பொழுது பலன் தரும் என்கின்றத நம்ம விளக்கமாக பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கல்விக்காக எப்படியெல்லாம் முயற்சி செய்யலாம், எப்படியெல்லாம் உழைக்கலாம், அந்த முயற்சி செய்பவர்களுக்கும் உழைப்பவர்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய மதிப்பும் அவர் நமக்கு கிடைக்கக்கூடிய இம்மை மற்றும் மறுமையில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத இதில் நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறணும், எதையுமே முயற்சி செய்யாமல் பெற முடியாது. ரசூல்லா சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு அரபு பழமொழி உண்டு, அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மன்ஜத்த வஜத, மன்ஜத்த வஜத, முயற்சி செய்பவர்கள் மட்டும்தான் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் எந்த கல்வியாக இருந்தாலும் சரி, இப்போ கல்விங்கிறது இல்லை, ஒரு வேலையை எடுத்துக்கிட்டோம்னா அந்த வேலையில் முயற்சி செஞ்சு மும்முரமாக ஈடுபட்டால் மட்டும்தான் அந்த வேலையை நல்ல முறையில் முடிக்க முடியும். அதனால் முயற்சி என்பது எல்லோருடைய மனிதனுடைய இயற்கையிலே அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கான். ஆனால் அதை நம்ம நல்ல முறையில் பயன்படுத்தணும். ஏன்னா இந்த கல்விக்காக முயற்சிப்பதில் இன்னும் கொஞ்சம் அக்கறை காட்டணும். எப்படியெல்லாம் முயற்சிக்கலாம் அப்படின்னா, முதல்ல கல்வியை எங்கு கிடைக்குதோ அங்கே தேடுவதற்கான முயற்சி இருக்கணும். இப்போ நம்ம கிடைச்சா கல்விக்கு நம்ம போய்க்கலாம் அப்படிங்கிறத விட, கிடைக்கக்கூடிய இடத்துல நாம் கல்வியை தேடி என்ன செய்யணும், போகணும். ஒரு ஹதீஸ் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், யார் கல்வியை தேடி வீட்டிலிருந்து பயணிக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹு தஆலா சொர்க்கத்துடைய பாதை என்ன செய்வான், அவங்களுக்கு இலவாக்கி கொடுப்பான். சுப்ஹானல்லாஹ். அதே போல் அது ஜிஹாதிற்கு சமமான ஒரு நன்மையை நமக்கு பெற்றுத்தரும். அதனால் அந்த கல்விக்கான முயற்சிக்கு முதல் அடிப்படை அதை தேடுவது அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் எந்த கல்விக்கு முயற்சி செஞ்சு கற்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா, கல்வி எல்லா கல்விக்குமே முயற்சி செஞ்சு கற்கணும். அது உலக கல்வி, மார்க்க கல்வி, பயனுள்ள கல்வி, பயனற்ற கல்வி, எல்லாத்துக்குமே கல்வி என்றாலே முயற்சி செஞ்சு என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் கற்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா முயற்சி செஞ்சு செய்யக்கூடிய வேலைக்கு கூலி அதிகம், அது உண்மைதான். நம்ம சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு கூலியை விட முயற்சி செஞ்சு வேர்வை செஞ்சு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நாளுடைய வெகுமதி தெரியணும் அப்படின்னா தினக்கூலி வேலை செய்வர்களிடத்துல கேட்டால் தெரிஞ்சிருமா. தினக்கூலி ஒரு 500 ரூபாய், ஒரு 1000 ரூபாய் பார்க்கக்குள்ளேயும் நாங்கள் படுற பாடு அவ்வளவு கஷ்டப்படுறோம். அதுவும் இந்த பார்த்தீங்கன்னா இந்த கெட்டட வேலை செய்கிறவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். நம்மலாம் நினைக்கிறோம் கொத்தனார் தானப்பா, எப்பா எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கொத்தனாருடைய சம்பளம்லாம் 1200 ரூபாய் எகிரிடுச்சுன்னு நினைக்கிறோம். ஆனால் அவங்களுடைய வேலை அல்லாஹ் அக்பர், வெயிலிலும் மழையிலும் என்ன செய்யணும், அவங்க வேலை செய்யணும். அதனால உழைப்பும் முயற்சியும் இருந்தால் அந்த கல்வியும் அந்த வேலையும் பயன் தரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரி, இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஒரு அழகான குர்ஆன் வசனத்தை கொண்டு இந்த தலைப்பு ஆரம்பமாகுது. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் கூறுகிறான், யார் நம்முடைய மார்க்கத்தில் செல்ல முயற்சி செய்கின்றார்களோ நாம் அவர்களுக்கு நம்முடைய நேரிய வழிகளை திண்ணமாக காட்டுவோம். சுப்ஹானல்லாஹ், அழகான வார்த்தை. நம்முடைய மார்க்கத்தில் முயற்சி செய்கிறார்களோ, அந்த மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ்வதற்கு முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு நம்முடைய நேரிய வழியை திண்ணமாக காட்டுவோம். ஹதரத் ஃபுலைல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள். இந்த ஃபுலைல் யாரு தெரியுதா? இரவு திருடன். ஓகே, அதுக்கு சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்களேன். இந்த ஆயத்தின் கருத்தாவது, யார் மார்க்கம் சம்பந்தப்பட்ட கல்வியை தேடுவதிலே பெறுவதிலே முயற்சி செய்வார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு கல்வியின் நேரிய வழியை காட்டி விடுவான். சுப்ஹானல்லாஹ். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இல்லையா, யார் அல்லாஹு தஆலா நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு மார்க்கத்தின் விளக்கத்தை கொடுக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், தொட்டில் முதல் கபருக்குள் வைக்கப்படுகின்ற வரை கல்வியை தேடிக்கொள்ளுங்கள். அதாவது தாயின் மடியில் பால் குடிக்கும் நேரம் முதற்கொண்டு கபரிலே அடக்கம் செய்யப்படுகின்ற வரை கல்வியை தேடுவது மனிதனுக்கு அவசியமாகும். தொலபுல் இல்மி ஃபரீதா அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமத்துன் என்கின்ற அடிப்படையில் நம்ம பிறந்ததிலிருந்து இறக்குற வரைக்கும் கல்வி என்பது வயசிற்கு தடையே கிடையாது. அப்படிதானம்மா, வயசு என்பது தடை கிடையாது. முடிஞ்சளவு நமக்கு எவ்வளவு அல்லாஹு தஆலா ஆரோக்கியத்தையும் வயசையும் நமக்கு கொடுத்திருக்கிறானோ அந்த வயதின் அடிப்படையில் கல்வியை கற்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும், உழைக்க வேண்டும். எவர் ஒரு காரியத்தை நாடி அதிலே மன உறுதியுடன் முயற்சி செய்கின்றாரோ அவர் அதை பெற்றுக்கொள்வார் என சில மேதைகள் கூறுகின்றனர். அழகான வார்த்தை. எவர் ஒரு காரியத்தை நாடி அதிலே மன உறுதியுடன் முயற்சி செய்கிறாரோ அவர் அதை பெற்றுக்கொள்வார். மாணவன் தன் சக்திக்கு தகுந்த அளவு, இயன்ற அளவு ஆசிரியருக்கு பணிவிடை செய்வது அவசியமாகும். ஆசிரியருக்கு பணிவிடை செய்யும் அளவே கல்வியை பெற முடியும் என்றும் சொல்லப்படுகிறது. சில மேதைகள் பின்வருமாறு கூறியுள்ளனர். எவர் கல்வியை நாடுகிறாரோ அதற்காக 3 நபர்கள் உழைப்பது, முயற்சி செய்வது அவசியமாகும். அதாவது மாணவன்,
ஆசிரியர், மாணவரின் தந்தை ஆகியோர். அது என்ன தந்தை மட்டும் சொல்றாங்க? எனவே மாணவர் மீது பாடங்களை படித்து விளங்கி அதை மனனம் செய்து அதை பாதுகாத்து கல்வியை தொடர்வது அவசியமாகும். புரியுதா? மாணவர் மீது என்ன கடமை? பாடங்களை படித்து விளங்கி அதை மனனம் செய்து அதை பாதுகாத்து கல்வியை தொடர்வது அவசியமாகும். அந்த பாடங்களை மாணவர்களுக்கு அன்புடன் போதிப்பது ஆசிரியர் மீது கடமையாகும். மகன் கல்வி கற்பதை வெறுக்காமல், அலட்சியம் செய்யாமல், கல்வி கற்பதற்கு இடையூறான மற்ற வேலைகளை ஏவாமல் மகனுடைய கல்விக்கு முழு ஒத்துழைப்பு தந்து உதவுவது தந்தையின் மீது கடமையாகும். கல்வியை தேடுவதிலே, கற்பதிலே நம் சக்திக்கேற்ப ஒருவர் முயற்சி செய்தார், ஆனால் அவருக்கு கல்வி ஞானம் கிடைக்கவில்லை என்றால் அவர் மீது எந்த குற்றமும் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? முயற்சி செய்யுங்க. நம்ம சொல்கிறோம் இல்லையா, தஜ்வீத் எனக்கு சரியாக வரமாட்டுக்கு, அந்த சட்டங்கள் புரிய மாட்டுக்கு, அரபு வரமாட்டுக்குன்னா அதை விட்டுறக்கூடாது. முயற்சி செய்யுங்க. முயற்சி செஞ்சு உங்களுக்கு வரலன்னா அதில் எந்த குற்றமும் கிடையாது. முயற்சி செய்யாமல் சொல்லக்கூடாதுல்ல, என்னத்தான் நீங்கள் செஞ்சால் தானே. ஆமாம், அல்லாஹ்வால் பிடிக்கப்பட மாட்டார்கள். ஆனால் எவர் முற்றிலும் கல்வி கற்க முயற்சியே மேற்கொள்ளவில்லையோ கியாமத் நாளில் கல்வியை வீணாக்கிய குற்றத்திற்காக அல்லாஹ் அவரை பிடிப்பான். நஊது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் நம்ம எல்லோரையும் பாதுகாப்பானாக. அறிந்துகொள், முயற்சி உழைப்பின்றி கல்வி பெற ஆதரவு வைப்பது பைத்தியத்தில் ஒரு வகை. முயற்சி உழைப்பின்றி கல்வி பெற ஆதரவு வைப்பது பைத்தியத்தில் ஒரு வகை, ஒரு வித பைத்தியம். முயற்சியின்றி இரவு விழித்து பாடுபடுவதில்லாமலேயே கல்வியை பெற முடியும் என்றிருந்தால் மக்கள் அனைவருமே மார்க் அறிஞர்களாக இருந்திருப்பார்களே. கரெக்டு தானே? இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ முடியாது, முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பொய் சர்டிஃபிகேட் நம்ம இதில் இல்லை, உலக கல்வியில் இப்போ இருக்கா? இல்லைக்கா, இப்போ ரொம்ப பிடிக்கிறாங்கக்கா. இப்போலாம் சர்டிஃபிகேட் வாங்கவே முடியாது எல்லாத்துலேயுமே. அப்படியா? இப்போதான் அது என்னது ரூல்ஸ் நல்லா தான் பாதுகாக்கணும். அதனால நம்ம நம்ம முயற்சி இல்லாமல் கல்வி கேட்கறது ஒரு வித பைத்தியம் அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இதே கருத்து சிலர் கவிதையாக பாடியுள்ளார்கள். ஒமன் தொலபல் உலூம பிகைரி ஜுஹ்தின் அதாஅல் உம்ர ஃபீ தொலபில் முஹால். பொருள், யார் முயற்சி உழைப்பின்றி கல்வியை தேடிக்கொண்டிருக்கிறாரோ அவர் அதாஅல் உமர், அவர் நடைமுறையில் சாத்தியப்படாத ஒரு காரியத்தை பெறுவதிலேயே வாழ்க்கையை வீணடித்து கொண்டிருக்கிறார். ஃபி தொலபில் முஹால், அவர் சாத்தியப்படாத ஒரு காரியத்தை பெறுவதிலே வாழ்க்கையை என்ன செய்கிறாங்க? வீணடித்து கொண்டிருக்கிறார்கள். சில மேதைகள் பின்வருமாறு கவிதை கூறி பாடியுள்ளார்கள். அரல் இல்மு ஃபி ஜூஇ வதுலி வஇஃபா வபுஅதி அனில் ஆபாயி வல் அஹ்லி வல் வதன். கல்வியை பசித்திருப்பதிலும் பணிவிலும் பத்தினித்தனத்திலும் நான் கண்டேன், பெற்றுக்கொண்டேன். மேலும் பெற்றோர் குடும்பத்தார் ஊர் துறந்து தூரமாகுவதில் கல்வியை கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சில மார்க்க அறிஞர்கள் கவியா பாடியிருக்கிறாங்க. உங்களுக்கு புரியுதா? அதாவது அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பசி சாப்பிடாம எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு. புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தாய் தான் இதுக்கு முழுக்க காரணம். புகாரி அவங்களுடைய இவ்வளோ மாமேதையாக ஆகிறதுக்கு அவங்களுடைய தாய். நமக்கெல்லாம் தெரியுமில்ல அவங்களுடைய வரலாறு. கண் தெரியாமல் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு புகாரி ரஹ்மத்துல்லாஹி கண் தெரியாது, பிறவிலேயே அவங்களுக்கு பார்வை இல்லை. தஹஜ்ஜுத்தில் அந்த பெண் தொழுது அவங்களுடைய தாய் அழுது கேட்டும் பொழுது தான் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு பார்வையே கொடுத்துருக்கு. அது போலத்தான் நீ கல்வி கற்க உள்ளே வந்துட்டனா உனக்கு மூச்சு போல கல்வி விற்றாத. நீ உள்ளே இருக்கும்போது உனக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? மூச்சு தானே தேவைப்பட்டுச்சு. அது போல் இந்த உலகத்தில் நீ நல்ல முறையில் முயற்சி செஞ்சு கல்வி கற்பது என்பது நீ விடக்கூடிய மூச்சை போன்று. அதனால் இன்ஷால்லா என்ன செய்யணும்? அந்த உழைப்போடு இன்ஷால்லா கல்வி கற்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க, அல் இல்மு அவ்வலுஹு முர்ருன் மாதா கதஹு மாதா மதாகதஹு லாக்கின்ன ஆகிரஹு அஹலா மினல் அசல். கல்வி அதன் ஆரம்ப சுவையோ கசப்பாகும், ஆனால் அதன் இறுதியோ தேனை விட மிக மதுரமானதாகும் என்றும் சில மேதைகள் கவி இயற்றியுள்ளனர். அல்ஹம்துலில்லாஹ், அது உண்மைதான். நம்ம கற்றுக்கொண்டிருக்கும் பொழுது நிறைய இன்னல்கள், கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் சிரமமாக இருக்கும், கசப்பாக இருக்கும்னு. அதே இது நம்ம கற்று முடிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேனை விட கல்வியை போல சுவையான எந்த ஒன்றும் இல்லை.
சில சாலிஹீன்கள் ஹதரத் அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸை பற்றி அது சஹீஹான ஹதீஸா இல்லையா என்று கேட்டு அறிந்து கொள்வதற்காக மதினாவிலிருந்து திமிஷ் தேசத்திற்கு பிரயாணம் செய்ததாகவும் ஒரு சம்பவம் அறிவிக்கப்பட்டுள்ளது. சுப்ஹானல்லாஹ். ஒரு ஹதீஸை கேட்கறதுக்கு எங்கிருந்து? மதினாவிலிருந்து திமிஷ் தேசத்திற்கு. சுப்ஹானல்லாஹ். அதே போல தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களாம் பார்த்தீங்கன்னா 13 வயசு சிறுவன். அவங்க என்ன செய்வாங்களாம்? மதினாவிலிருந்து மக்காவுக்கு போவாங்களாம் கல்வியை கற்றுக்கிறதுக்கு. எப்படி போவாங்க? போய் அந்த சஹாபியுடைய வாசலுடைய அந்த திண்ணையிலே படுத்திருப்பாங்க. படுத்திருந்தா சஹாபிகள் அப்போ பார்த்துட்டு சொல்லுவாங்களாம், இது நீங்கள் அஹ்லுல் பைத், அதாவது அல்லாஹுடைய தூதரின் குடும்பத்தை சார்ந்தவங்களா நீங்கள் இருக்கிறீங்க, ஏன் நீங்கள் இப்படி வெளியில் படுத்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஹதீஸுக்காக அவ்வளவு தேடி வந்திருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ நிறைய விஷயங்கள் இருக்குது. சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அதான் கல்விக்காக நிறைய பயணம் செஞ்சுருக்கிறாங்க. இந்த புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய அந்த பயணத்தில் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். ஒரு கப்பலில் பயணம் செய்வாங்களாம். அவங்க பொற்காசுகள் திருட்டு போயிடும். ஞாபகம் இருக்கா அந்த ஹதீஸு? ஒரு பொற்காசுகள் திருட்டு போன உடனே ஒரு திருடன் எடுத்து வச்சிருப்பான். எடுத்து வச்ச உடனே அந்த இல்லை அது எப்படி, சரி அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மார்க்க கல்வியை தேடி யார் புறப்பட்டு விட்டாரோ அவர் அல்லாஹு தஆலாவுடைய பாதையிலேயே இருக்கின்றார். அவர் மீண்டும் தன்னுடைய வீட்டிற்கு மீளுகின்ற வரை திரும்பும் வரை மனிதா அறிந்துகொள், நிச்சயமாக எவர் தூய கலப்பற்ற எண்ணத்துடன் கல்வியை பெற முயற்சி செய்வாரோ அவருக்கு மரண வேளையில் ஜகராத் நிலை இலகுவாக்கப்படும். சுப்ஹானல்லாஹ். கல்விக்கு அளிக்கப்படும் அல்லாஹ்வின் சன்மானம், நற்கூலி, மேற்கொள்ளப்படும் சிரமம், முயற்சியின் அளவை கவனித்துதான். வெறும் அதிகமான கல்வியை கவனித்து மட்டுமல்ல, அவ்வாறு இருந்திருந்தால் இப்லீஸ் வெற்றி பெற்றவர்கள் ஆகியிருப்பான். அதாவது கல்விக்கு அளிக்கப்படும் அல்லாஹ்வின் சன்மானம், நற்கூலி, மேற்கொள்ளப்படும் சிரமம், முயற்சியின் அளவை கவனித்துதான். அதாவது அது எவ்வளவு நம்ம சிரமம் எடுத்து உழைத்து நம்ம கல்வியை கற்றுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் சன்மானம், நற்கூலி கிடைக்கும். வெறும் அதிகமான கல்வியை கவனித்து மட்டுமல்ல, நிறைய கற்றுக்கிறத விட சிரமம் எடுத்து கல்வி கற்பதில் தான் சன்மானம் உண்டு அப்படிங்கிறது நடந்துக்கிறதுல இருக்கு. கல்வி கற்றிருப்பான். அவ்வாறு இருந்திருந்தால் இப்லீஸ் வெற்றி பெற்றவர்கள் ஆகியிருப்பான். அனீசுல் முத்தகீன் என்ற கிதாபில் ஒரு கவிதையை குறிப்பிட்டுள்ளார்கள். லவ் கான லில் இல்மி மின் தூனி துகா ஷரப் லகான அஷ்ரபு ஹல்கில்லாஹி இப்லீஸ். அதன் பொருள், இரையச்சமின்றி வெறும் கல்விக்கென மட்டும் தனிப்பட்ட சிறப்பு இருந்திருக்குமேயானால் இப்லீஸ் தான் அல்லாஹுடைய படைப்பிலேயே மிகச்சிறந்த படைப்பாக ஆயிருப்பான். ஏன் தெரியுமா? இப்லீஸ் அவ்வளவு கல்வி கற்று வச்சான், நிறைய கல்வி கற்று வச்சிருந்திருக்கா. ஆனால் அவனிடத்துல இரையச்சம் ஒன்று இல்லை. இதில் சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான். இரையச்சமின்றி கல்வி கற்கிறது இப்லீஸுடைய கல்விக்கு சமமாக போயிடும். அதனால இன்ஷா அல்லாஹ் இரையச்சத்தோடு கல்வி கற்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். சம்பவம், சில நல்லோர்களின் வாயிலாக ஒரு சம்பவம் கூறப்படுகிறது. ஹசரத் ஹசன் இப்னு ஜியாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் மாணவர்களில் ஒருவர். அவர்கள் ஃபிக்ஹ் உடைய கல்வியை தங்களின் 80வது வயதிலே கற்றார்கள். ஆமாடி, நம்ம சார்ந்தவர்கள் போல என்ன. அதன் பிறகு 40 ஆண்டுகள் வரை படுக்கையின் மீது படுத்துறங்கவில்லை. அதன் பிறகுதான் 40 ஆண்டுகள் வரை மார்க்க தீர்ப்பு வழங்கும் முஃப்தி காசி, அந்த காசின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த முஃப்தியாக பணியாற்றினார்கள். இதன் அடிப்படையில் ஷரஹ் தலீம் முத்தஅல்லிம் என்ற உபதேச பேழையின் ஆசிரியர் அல்லாமா இப்னு இஸ்மாயில் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், மேற்கண்ட சம்பவத்தை கவனித்து ஹலரத் ஹசன் இப்னு ஜியாத் ரஹ்மத்துல்லாஹி அவர்களின் மொத்த வயது 160 ஆகிறது. மேலும் இச்சம்பவத்தின் மூலம் வயது என்பதை எட்டிவிட்டாலும் கல்வி பயில்வது அவசியம் என்று தெரிய வருகிறது. 80க்கு மேலே ஃபிக்ஹ் கற்று 40 வரைக்கும் அதில் என்ன செய்கிறாங்க, 40 வரை படுக்கையின் மீது படுத்துறங்கவில்லை. 40 ஆண்டுகள் ஃபிக்ஹையே படிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து 40 ஆண்டுகள் மார்க்க தீர்ப்பு வழங்க முஃப்தியாக செயல்பட்டுருக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். இதில் அந்த ஆசிரியர் சொல்கிறாங்களா, அல்லாமா இப்னு இஸ்மாயில் யார் தெரியுமா? அவங்க ஷரஹ் தலீம் முத்தஅல்லம், புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய இன்னொரு பெயர் இந்த பெயர் அல்லாமா முஹம்மது. அதில் வரும் முஹம்மது இதில் இல்லை, முஹம்மது இப்னு இஸ்மாயில் அவங்களுடைய பெயர். புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். சரி, ஷரஹ் தலீம் முத்தஅல்லிம். மாஷா அல்லாஹ். எனது அருமை சகோதரியே,
இந்த இமாம் அவர்களின் அயராத உழைப்பை, முயற்சியை சற்று ஆழ்ந்து சிந்திப்பாயாக. நீயும் அது போன்ற பெரும் முயற்சியை மேற்கொண்டு மகத்தான மாபெரும் நற்கூலியை பெற்று பாக்கியம் அடைவாயாக. அல்ஹம்துலில்லாஹ். அதனால உழைப்பு முயற்சி நமக்கு இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். ஆனால் இருக்குது அல்ஹம்துலில்லாஹ். நம்ம நிறைய முயற்சி செய்கிறோம், உழைக்கிறோம்.